நண்பா, உன்னிடம் ஒரு நேர்மையான கேள்வி. நீ மற்றவர்களுக்கு சரி என்று சொல்லும்போது உனக்குள்ளே நீ செத்துக் கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா? யாராவது ஒரு தப்பான உதவியை கேட்கும்போது இல்லை என்று சொன்னால் அவர்கள் முகம் சுளிப்பார்களே என்று பயந்து உன் நிம்மதியை நீயே கொலை செய்கிறாய். இந்த உலகம் உன்னை ஒரு நல்லவன் என்று கொண்டாட வேண்டும் என்பதற்காக உன் நேரத்தையும் உன் தூக்கத்தையும் யாருக்கோ தானமாக வழங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் அந்த நிமிடம் உன் தனித்துவம் அங்கே புதைக்கப்படுகிறது. நீ ஒரு மனிதன் என்பதை மறந்து உன்னை வெறும் ஒரு பயன்படுத்தப்படும் கருவியாக நீயே மாற்றிக்கொள்கிறாய். மற்றவர்கள் உன்னை எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம், எதற்கும் பயன்படுத்தலாம் என்ற அந்த மலிவான பிம்பத்தை நீயே உருவாக்கி வைத்திருக்கிறாய். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையைச் சொன்னார். காட்டுக்குள் போய் பாருங்கள், நேராக நிமிர்ந்து நிற்கும் மரங்கள்தான் முதலில் கோடரிக்கு இரையாகும். கோணலாகவும் வளைந்தும் இருக்கும் மரங்கள் தப்பித்துவிடும். இதுதான் இந்த உலகின் நீதி. நீ மிக மென்மையாக எல்லா தவறுகளுக்கும் தலைவணங்கி சரி என்று சொன்னால் இந்த உலகம் உன்னை முதலில் அழித்துவிடும். இல்லை என்று சொல்வது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது உன்னுடைய ஆளுமையின் அடையாளம். அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தாத வரை உன்னுடைய மதிப்பு இந்த சமூகத்தில் ஒருபோதும் உயராது. நீ ஒரு ராஜாவைப் போல நிமிர்ந்து வாழப்போகிறாயா, அல்லது மற்றவர்கள் இழுக்கும் இழுப்பிற்கெல்லாம் ஆடும் ஒரு நூலற்ற பொம்மையாக வாழப்போகிறாயா? இல்லை என்று மறுப்பது மற்றவர்களை அவமதிப்பதல்ல, மாறாக உன்னை நீயே ஒரு உன்னத மனிதனாக மதித்துக் கொள்ளும் செயல். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய கொள்கை, உன்னுடைய லட்சியம், இதற்கு குறுக்கே வரும் எதற்கும் நோ சொல்லும் தைரியத்தை வளர்த்துக்கொள். ஒருமுறை நீ தைரியமாக மறுத்துவிட்டால் ஆரம்பத்தில் அவர்கள் கோபப்படலாம், ஆனால் உன் உறுதியைக் கண்டு காலப்போக்கில் உன்னை ஒரு தெளிவான மனிதனாக மதிக்கத் தொடங்குவார்கள். அந்த பயமும் மரியாதையும் தான் உன்னுடைய உண்மையான கெத்து. உன் வாழ்க்கையின் கடிவாளம் உன் கையில் இருக்க வேண்டுமா, அல்லது உன்னை சுரண்டுபவர்களின் கையில் இருக்க வேண்டுமா? இன்று இந்த வீடியோவில் உன் ஆளுமையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகும் 15 சாணக்கிய தந்திரங்களை பார்க்கப் போகிறோம். இது வெறும் உபதேசம் அல்ல, இது ஒரு போர் தந்திரம். இந்த 15 இடங்களில் நீ வேண்டாம் என்று சொல்ல பழகிவிட்டால் இந்த உலகம் உன்னை பார்க்கும் பார்வையை நீயே மாற்றியமைக்கலாம். ஏமாளியாக இருப்பதை நிறுத்திவிட்டு ஒரு சாணக்கியனாக மாறத் தயாராக இருங்கள். உன் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு தடையையும் இந்த வீடியோ உடைத்தெறியும். ஒவ்வொரு இல்லையும் உன் வெற்றியின் ரகசியமான ஆம். ஏன் உனக்கு இவ்வளவு பயம்? மற்றவர்கள் உன்னை தவறாக நினைப்பார்கள் என்ற பயமா, அல்லது உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்ற கவலையா? சாணக்கியரின் நீதிப்படி தகுதியற்றவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு போவதுதான் உனக்கு நடக்கும் மிகப்பெரிய நன்மை. உன்னை நீயே மதிக்காத போது இந்த உலகம் உன்னை எப்படி கொண்டாடும்? உன் முதுகை நீயே வளைத்து கொடுத்தால் மற்றவர்கள் ஏறி மிதிக்கத்தான் செய்வார்கள். உன்னுடைய மென்மை உன்னுடைய பலவீனம் அல்ல, ஆனால் அதை மலிவான இடங்களில் பயன்படுத்தாதே. உன்னுடைய அமைதி மற்றவர்களுக்கு பலவீனமாக தெரியக்கூடாது. உன் மறுப்பு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாராவது உன் நேரத்தை திருடினால் அங்கே உன் இல்லை ஒரு இடிமுழக்கமாக இருக்கட்டும். யாராவது உன் சுயமரியாதையை சீண்டினால் அங்கே உன் மறுப்பு ஒரு கவசமாக இருக்கட்டும். நீ மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல, நீ உனக்காகவும் உன் லட்சியத்திற்காகவும் வாழ வந்தவன். ஒவ்வொரு வாக்கியமும் உன் இதயத்தை தைக்கிறதா? அப்படியென்றால் நீ மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த 15 ரகசியங்களும் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக செதுக்கும். இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட தவிர்க்காதே. ஏமாளியாக இருந்த காலம் முடிந்துவிட்டது. இப்போது ஆழ வேண்டிய நேரம். உன் கெத்து உன் கையில். சாணக்கியரின் இந்த வைர வரிகள் உனக்கானது. உன் மாற்றத்திற்கான அத்தியாயம் இதோ இப்போது தொடங்குகிறது. நேரம் உங்கள் சொத்து. டைம் இஸ் மணி. நண்பா, உன் வாழ்க்கையிலேயே மிக விலையுயர்ந்த சொத்து எது என்று கேட்டால் நீ எதை சொல்வாய்? உன் வங்கியில் இருக்கும் பணமா, நீ அணிந்திருக்கும் நகையா, அல்லது உனக்கு சொந்தமான நிலமா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிக கடுமையான உண்மையை சொல்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம், இழந்த நண்பனை மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் கடந்து போன ஒரு நொடியை இந்த உலகத்தையே விலையாக கொடுத்தாலும் உன்னால் மீண்டும் வாங்க முடியாது. உன் உண்மையான சொத்து உன்னுடைய நேரம் மட்டும்தான். அதை நீ யாருக்கு தானமாக தருகிறாய் என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது. யாராவது உன்னிடம் வந்து கொஞ்சம் நேரம் பேசலாமா என்று கேட்கும்போது அவர்கள் உன் நேரத்தை கேட்கவில்லை, உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை திருட பார்க்கிறார்கள் என்று அர்த்தம்.
இந்த 10 நிமிடங்களில் உன் நேரத்திற்கு எப்படி இல்லை என்று சொல்லி வேலி போட வேண்டும் என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். ஏன் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை? மற்றவர்கள் உன்னை ஒரு திமிர் பிடித்தவன் என்று நினைத்து விடுவார்களோ என்ற பயமா? சாணக்கிய நீதியின்படி தன்னுடைய நேரத்தை திட்டமிடாதவன் பிறருடைய திட்டங்களுக்கு தானாகவே அடிமையாகிறான். நீ உன் லட்சியத்திற்காக உழைக்க வேண்டிய நேரத்தில் மற்றவர்களின் வெட்டிப் பேச்சுக்கும் தேவையில்லாத அரட்டைகளுக்கும் சரி என்று சொன்னால் நீ ஒரு நல்லவன் அல்ல, நீ ஒரு பச்சை ஏமாளி. மற்றவர்கள் தங்கள் நேரத்தை கொல்வதற்கு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதே. உன் நேரம் உனக்கானது, அது மற்றவர்களின் பொழுதுபோக்கிற்கானதல்ல. இல்லை என்று சொல்வது ஒரு தவம் போன்றது என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் முன் அது உனக்கு தேவையா என்று 1000 முறை யோசி. உன் நேரத்தை திருடும் சமூக வலைதள ரீல்ஸ்கள், தேவையில்லாத அரட்டைகள், பலன் தராத நட்புகள் இவற்றுக்கு எதிராக நீ ஒரு பெரிய நோ சொல்ல வேண்டும். நீ ஒரு தேவையற்ற விஷயத்திற்கு இல்லை என்று சொல்லும்போது உண்மையில் உன் லட்சியத்திற்கு ஆம் என்று சொல்கிறாய். ஒரு வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் இதுதான். வெற்றியாளன் எதற்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருப்பான். உன் நேரத்தை மற்றவர்களுக்கு தர்மமாக வழங்காதே, அதை உன் வெற்றிக்காக முதலீடு செய். உன் மதிப்பு எப்போது குறையத் தொடங்குகிறது தெரியுமா? நீ எப்போது எல்லாருடைய அழைப்புக்கும் உடனே பதில் சொல்கிறாயோ அப்போது உன் மதிப்பு மண்ணோடு மண்ணாகிறது. நீ எப்போதும் எல்லோருக்கும் அவைலபிளாக இருந்தால் உன்னை ஒரு சாதாரணமானவனாக, தகுதியற்றவனாகவே இந்த உலகம் கருதும். சாணக்கியரின் தந்திரப்படி உன் இருப்பை விட உன் இன்மை அதிக மதிப்புடையதாக இருக்க வேண்டும். உன் வேலை நேரத்தில் யாராவது குறுக்கிட்டால் தயக்கமில்லாமல் இப்போது எனக்கு நேரமில்லை, பிறகு பேசலாம் என்று சொல். அந்த ஒரு வார்த்தை உன் கெத்தை அடுத்த லெவலுக்கு உயர்த்தும். இவன் நேரத்தை மதிப்பவன், இவனிடம் விளையாட்டு நடக்காது என்ற பிம்பத்தை மற்றவர்கள் மனதில் விதைக்க இதுவே சரியான வழி. உன் நேரத்தை மீட்டெடு நண்பா. உன் வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவுதான். அந்த அளவை மற்றவர்களின் விருப்பத்திற்காக செலவழிக்காதே. நேரம் என்பது வெறும் கடிகார முள் அல்ல, அது உன்னுடைய உயிர் துடிப்பு. ஒவ்வொரு நொடியும் நீ ஒரு முடிவை எடுக்கிறாய். அது உன்னை உயர்த்துகிறதா அல்லது மற்றவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறதா? உன் உழைப்பின் பலன் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உன் நேரத்தின் மீது உனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் வருத்தப்படுவார்களே என்று நீ சொல்லும் சரி உன்னை ஒரு மெதுவான தற்கொலைக்கு இட்டுச் செல்கிறது. உன் கனவுகள் சிதைந்து போவதற்கு நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன்னுரிமைதான் காரணம். சாணக்கியர் சொல்கிறார், காலத்தை வென்றவனே உலகை வெல்வான். நீ காலத்தை மதிக்காவிட்டால் காலம் உன்னை தூக்கி எறிந்துவிடும். உன் நண்பன் கூப்பிடுகிறான் என்பதற்காக உன் லட்சியத்தை ஒத்திவைக்காதே. உறவினர்கள் வருகிறார்கள் என்பதற்காக உன் உழைப்பை நிறுத்திவிடாதே. அவர்கள் உன் வெற்றியில் பங்கு கேட்பார்கள், ஆனால் உன் தோல்வியில் யாரும் துணை நிற்க மாட்டார்கள். உன் நேரத்தை திருடுபவர்கள் உன் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள். அவர்கள் அன்பெனும் போர்வையில் உன் எதிர்காலத்தை இருட்டாக்குகிறார்கள். உனக்கு 24 மணி நேரம் கிடைக்கிறது. அதே 24 மணி நேரம்தான் ஒரு சாதனையாளனுக்கும் கிடைக்கிறது. வித்தியாசம் அவர்கள் சொல்லும் இல்லைகளில் இருக்கிறது. தேவையில்லாத விவாதங்களுக்கு இல்லை என்று சொல். பலன் தராத பயணங்களுக்கு இல்லை என்று சொல். உன் வளர்ச்சியை தடுக்கும் பழக்கங்களுக்கு இல்லை என்று சொல். உன் நேரத்தை சரியாக பயன்படுத்தத் தொடங்கினால் உன் மதிப்பு தானாகவே உயரும். மற்றவர்கள் உன்னை தேடி வரும் நிலையை உருவாக்கு, நீ மற்றவர்களை தேடி போகாதே. உன் நேரம் ஒரு தங்கம், அதை சில்லறைத்தனமான விஷயங்களுக்காக செலவு செய்யாதே. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் இரத்தத்தில் ஊற வேண்டும். இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் நேரத்தை வீணடிக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும், எந்த ஒரு நபருக்கும் தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் நேரத்தின் மீது நீ வேலி போடும்போது உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை ஒரு ராஜாவாக பார்க்கத் தொடங்கும். உன் கெத்து என்பது நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறாய் என்பதில் இல்லை, உனக்காக நீ எவ்வளவு நேரத்தை செதுக்குகிறாய் என்பதில் இருக்கிறது. நிமிர்ந்து நில். உன் நேரத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. உன் வெற்றியின் முதல் படி உன் நேரத்தை நீயே ஆள்வதுதான். மற்றவர்கள் உன் நேரத்தை பியத்து போட அனுமதிக்காதே. உன் இலக்கை அடைய ஒவ்வொரு நொடியும் முக்கியம். அந்த நொடியை பாதுகாப்பது உன் கடமை. சாணக்கியர் காட்டிய வழியில் உன் நேரத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்து. இந்த உலகம் உன் காலடியில் விழும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உன் நேரம் உன் சொத்து, உன் கெத்து. சுயமரியாதை முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். நண்பா, உன்னை பொறுத்தவரை அன்பு பெரியதா அல்லது சுயமரியாதை பெரியதா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் உண்மையை சொல்கிறார். தன்மானத்தை இழந்த ஒருவன் உயிருடன் இருந்தாலும் அவன் ஒரு பிணத்திற்கு சமமானவனே. பலரும் அன்பிற்காக தங்களை சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் எங்கே உனக்கு மரியாதை இல்லையோ அங்கே உன்னுடைய அன்பிற்கு எந்த மதிப்பும் கிடையாது.
நீ மற்றவர்களுக்கு சரி என்று சொல்வது அவர்களை திருப்திப்படுத்தவா அல்லது நீ ஒரு நல்லவன் என்று காட்டிக்கொள்ளவா? இந்த 10 நிமிடங்களில் உன் சுயமரியாதையை காக்க எப்படி இல்லை என்று சொல்ல வேண்டும் என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். ஏன் உன்னால் உன் உரிமையை பேச முடியவில்லை? இல்லை என்று சொன்னால் அவர்கள் உன்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற பயமா? சாணக்கிய நீதியின்படி ஒருவன் தன்னைத்தானே மதிக்காதவரை இந்த உலகம் அவனை ஒருபோதும் மதிக்காது. நீ மற்றவர்கள் போடும் பாராட்டு பிச்சைக்காக உன் சுயமரியாதையை ஒருபோதும் தியாகம் செய்யாதே. யாராவது உன்னை தரம் தாழ்த்தி பேசினாலோ அல்லது உன் கொள்கைக்கு மாறான ஒரு வேலையை செய்யச் சொன்னாலோ அங்கே உன் பதில் ஒரு இடியாக இருக்க வேண்டும். இல்லை, இது என் தரம் கிடையாது என்று நீ சொல்லும் அந்த நிமிடம் உன் கெத்து பல மடங்கு உயரும். வளைந்து கொடுப்பது மூங்கிலுக்கு அழகு, ஆனால் மானமுள்ள மனிதனுக்கு அல்ல. சரி என்பவன் அடிமையாகிறான். சாணக்கியர் கூறுகிறார், அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக இறப்பது மேலானது. எப்போதெல்லாம் நீ உன் மனதிற்கு பிடிக்காத ஒரு விஷயத்திற்கு மற்றவர்களுக்காக சரி என்று சொல்கிறாயோ அப்போதெல்லாம் நீ உனக்கு நீயே ஒரு விலங்கை பூட்டிக் கொள்கிறாய். சுயமரியாதை உள்ள ஒருவன் எப்போதும் தன் எல்லையை வகுத்து வைத்திருப்பான். இதுவரை நீ வரலாம், இதற்கு மேல் நீ வரக்கூடாது என்று மற்றவர்களுக்கு உணர்த்துவது உன் கடமை. உன் சுயமரியாதையை சீண்டும் எந்த ஒரு உறவுக்கும் எந்த ஒரு வாய்ப்புக்கும் இல்லை என்று சொல்வது உனக்கு நீ செய்யும் மிகப்பெரிய மரியாதை. அடிபணிந்து கிடைக்கும் அரியணையை விட தலை நிமிர்ந்து நிற்கும் தனிமையே மேலானது. நீ எப்போது இல்லை என்று சொல்லத் தொடங்குகிறாயோ அப்போது உன் ஆளுமை மிளிரத் தொடங்கும். மக்கள் உன்னை தள்ளி நின்று பார்க்கும்போது இவன் ஒரு கொள்கை உள்ளவன், இவனிடம் எதையும் எளிதாக சாதித்துவிட முடியாது என்று நினைப்பார்கள். சாணக்கியரின் தத்துவப்படி பயமும் பணிவும் தகுதி உள்ளவர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். தேவையில்லாத இடங்களில் பணிந்து போவது உன் பண்பல்ல, அது உன் மிகப்பெரிய பலவீனம். உன் சுயமரியாதையை அடகு வைத்து பெறும் எந்த ஒரு பொருளும் உனக்கு நிலைக்காது. என் மானம்தான் எனக்கு பெரிது என்று நீ எடுக்கும் அந்த ஒரு முடிவு உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு மாவீரனாக மாற்றும். உன் மதிப்பை நீயே தீர்மானி, இந்த உலகம் அதை வழிமொழியும். நிமிர்ந்து நில் நண்பா, உன் வாழ்க்கை என்பது உன் கௌரவத்தின் அடையாளம். அதை மற்றவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஒருபோதும் ஆளாக்காதே. உன்னை ஒரு ஆப்ஷனாக வைத்திருப்பவர்களுக்கு நீ ஏன் அடிமையாக இருக்கிறாய்? உன்னை மதிக்காத இடத்தில் உன் மௌனம் கூட ஒரு மறுப்பாக இருக்கட்டும். அவர்கள் உன்னை தேடி வரவேண்டுமே தவிர நீ அவர்கள் காலடியில் கிடக்கக்கூடாது. உன் தன்மானம் என்பது உன் ஆன்மாவின் கவசம். அந்த கவசத்தை நீயே கழற்றிக் கொடுத்தால் உலகம் உன்னை சிதைத்துவிடும். யாரோ ஒருவன் முகம் சுழிப்பான் என்பதற்காக உன் முதுகெலும்பை வளைக்காதே. உன் நேர்மைக்கும் உன் உழைப்புக்கும் நீதான் எஜமான். இல்லை என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் ஆளுமை ஒரு படி உயர்கிறது. மற்றவர்களின் விருப்பத்திற்காக வாழ நீ ஒன்றும் கூலித் தொழிலாளி அல்ல. நீ ஒரு சுதந்திர பறவை. உன் இறகுகளை மற்றவர்கள் வெட்ட அனுமதிக்காதே. சாணக்கியர் சொல்கிறார், சிங்கம் பசித்தாலும் புல்லை தின்னாது. அதுபோல உன் வறுமையிலும் உன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதே. கௌரவமில்லாத வாழ்வு ஒரு இருண்ட குகை போன்றது, அதில் சிக்கிக்கொள்ளாதே. உன் வார்த்தைகளுக்கு ஒரு கணம் இருக்கட்டும், உன் முடிவுகளுக்கு ஒரு தீர்க்கம் இருக்கட்டும். மற்றவர்கள் உன்னை ஒரு பலசாலியாக பார்க்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீயே ஒரு பலசாலியாக உணரு. உன் சுயமரியாதையை உரசி பார்க்கும் உறவுகளுக்கு இப்போதே விடை கொடு. அவர்கள் உன் கண்ணீரில் குளிக்க பார்ப்பார்கள். அவர்களுக்கு உன் இல்லைதான் சரியான பாடம். உன்னை உதாசீனப்படுத்துபவர்களை உனக்கு தேவையில்லை. உன்னை மதிக்கத் தெரியாத கூட்டத்தில் நீ ஏன் நுழைய வேண்டும்? உன் தனிமை உன் வலிமை. அந்த வலிமையில் உன் கெத்தை வளர்த்துக்கொள். சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் இரத்தத்தில் பாயட்டும். இன்றிலிருந்து ஒரு சபதமிடு. நான் என் சுயமரியாதையை குறைக்கும் எந்த ஒரு செயலுக்கும் நபருக்கும் தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இதுதான் ஒரே வழி. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை பார்த்து வியக்கட்டும். உன் நிமிர்வு உன்னுடைய அடையாளம். உன் தன்மானம் உன்னுடைய அதிகாரம். கெத்தாக வாழ், சிங்கமாக வாழ். முட்டாள்களின் நட்பு. அவாய்ட் ஃபூல்ஸ். நண்பா, உன்னை பொறுத்தவரை நட்பு என்பது வெறும் அரட்டை அடிப்பதற்கா அல்லது உன் வாழ்க்கையை செதுக்குவதற்கா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறார். ஒரு அறிவாளியுடன் போரிட்டாவது மடிந்து போ, ஆனால் ஒரு முட்டாளுடன் மட்டும் நட்பு வைத்து விடாதே. நம்மிடம் ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறது. மற்றவர்கள் வருத்தப்படுவார்களே என்று நம் அறிவிற்கு பொருந்தாத முட்டாள்தனமான மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுகிறோம். அவர்கள் அழைக்கும் மட்டமான இடங்களுக்கு செல்கிறோம்.
அவர்கள் பேசும் கீழ்த்தரமான விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறோம். சாணக்கியரின் தத்துவப்படி ஒரு விஷப்பாம்பை விட ஒரு முட்டாள் 1000 மடங்கு ஆபத்தானவன். பாம்பு ஒருமுறைதான் தீண்டும், ஆனால் ஒரு முட்டாளோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி போகும். இந்த 10 நிமிடங்களில் முட்டாள்களின் நட்பிற்கு எப்படி இல்லை என்று சொல்லி விலக வேண்டும் என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். ஏன் அந்த முட்டாள்களை அடையாளம் காண உனக்கு தயக்கம்? எப்போதும் மற்றவர்களை புறம் பேசுபவர்கள், லட்சியமில்லாமல் நேரத்தை வீணடிப்பவர்கள், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவத்தில் ஆடுபவர்கள், இவர்கள்தான் உண்மையான முட்டாள்கள். சாணக்கிய நீதியின்படி முட்டாள்களுக்கு அறிவுரை கூறுவது என்பது காய்ந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்குச் சமம். நீ அவர்களை திருத்த நினைத்தால் உன் ஆற்றல்தான் வீணாகும். அவர்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. உன்னுடைய தரத்தை உயர்த்த விரும்பும் நீ தரம் தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களுடன் ஏன் நேரத்தை செலவிடுகிறாய்? அவர்கள் உன்னை ஒரு பார்ட்டிக்கோ அல்லது ஒரு வெட்டி பேச்சுக்கோ அழைக்கும்போது உன்னால் ஏன் இல்லை என்று சொல்ல முடியவில்லை? நீ அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான். சாணக்கியர் கூறுகிறார், உன்னோடு இருப்பவனை வைத்துத்தான் இந்த உலகம் உன்னை எடை போடும். நீ ஒரு அறிவாளியாக இருந்தாலும் 5 முட்டாள்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் 6வது முட்டாளாகத்தான் உலகம் உன்னை பார்க்கும். சகதிக்குள் தாமரை வேண்டாம் நண்பா. அந்த சகதி உன் வாசத்தை அழித்துவிடும். முட்டாள்களின் நட்பு என்பது ஒரு மெதுவான விஷம். அது உன்னை தெரியாமலேயே உன் சிந்தனையை சீரழிக்கும். அவர்கள் பேசும் எதிர்மறை கருத்துக்கள், அடுத்தவர்களை கிண்டல் செய்யும் பழக்கம் மெல்ல மெல்ல உனக்கும் தொற்றிக்கொள்ளும். உன்னுடைய வைப் உயர வேண்டுமானால் அந்த தாழ்ந்த அலைவரிசையில் இருப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ல பழகு. கூட்டத்தோடு கோவிந்தா போடாதே. சிங்கத்தைப் போல தனித்து நில். விலகியிருப்பது ஒரு கலை. முட்டாள்களிடம் இல்லை என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன். நீ அவர்களிடம் சண்டையிட தேவையில்லை. அவர்களிடம் தர்க்கம் செய்து ஜெயிக்க தேவையில்லை. சாணக்கியரின் தந்திரப்படி முட்டாள்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பதே அவர்களுக்கு நீ தரும் மிகப்பெரிய தண்டனை. உன் நேரத்தை திருடும் அந்த நச்சுத்தன்மை உள்ள மனிதர்களுக்கு எதிராக உன் கதவுகளை பூட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும்போது எனக்கு இப்போது முக்கிய வேலை இருக்கிறது என்று மிக நாகரிகமாக ஆனால் உறுதியாக இல்லை என்று சொல்லிவிடு. நீ அவர்களை புறக்கணிக்கும் போதுதான் உன் மதிப்பு உயரத் தொடங்கும். உனக்கு தகுதியான மனிதர்களுக்காக உன் இதயத்தில் இடத்தை காலியாக வை. உன் நட்பு உன்னை செதுக்க வேண்டுமே தவிர உன்னை சிதைக்கக்கூடாது. நீ யாரோடு அமர்ந்து தேநீர் அருந்துகிறாய் என்பதுதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அறிவற்றவன் சொல்லும் புகழ்ச்சியை விட அறிவாளி சொல்லும் வசுவு மேலானது. முட்டாள்களின் கூட்டத்தில் நீ ஒரு தலைவனாக இருப்பதை விட அறிவாளிகளின் கூட்டத்தில் நீ ஒரு மாணவனாக இருப்பதே உனக்கு கௌரவம். உன் தரத்தை ஒருபோதும் முட்டாள்களுக்காக இறக்கிக் கொள்ளாதே. அவர்கள் உன்னை தங்கள் மட்டத்திற்கு இழுக்க பார்ப்பார்கள். அங்கே நீ விழக்கூடாது. எப்போதும் சரி என்று தலையாட்டும் பொம்மைகளுடன் சேராதே. உன்னை சீண்டும் அறிவாளிகளுடன் சேர். முட்டாள்கள் உன் கவனத்தை சிதறடிப்பார்கள். அறிவாளிகள் உன் இலக்கை நோக்கி உன்னை தள்ளுவார்கள். நீ ஒரு ராஜாவாக வேண்டுமென்றால் உன் அமைச்சரவையில் அறிவாளிகள் இருக்கட்டும். முட்டாள்களின் கைதடுப்பலுக்காக உன் லட்சியத்தை தாரவார்க்காதே. அவர்கள் உன் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உன் தோல்வியை கொண்டாடுவார்கள். அத்தகைய நச்சு மனிதர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை என்று உரக்கச் சொல். இல்லை என்பது உன் அறிவின் அடையாளம். அந்த அறிவுதான் உன்னை காக்கும். சாணக்கியரின் இந்த ரகசியத்தை உன் மண்டையில் ஏற்றிக்கொள். இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் அறிவற்ற மனிதர்களுடன் நேரத்தை செலவிட மாட்டேன். தைரியமாக அவர்களுக்கு இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த முடிவு உன்னை ஒரு தெளிவான மனிதனாக மாற்றும். உன் நட்பு உன் பலமாக இருக்கட்டும், பலவீனமாக அல்ல. முட்டாள்களை தவிர அறிவாளிகளோடு பயணி. உன் முன்னேற்றம் உன் கையில். நிமிர்ந்து நில். தேவையற்ற வாக்குறுதிகள், ஃபேக் ப்ராமிசஸ். நண்பா, உன்னுடைய வார்த்தைக்கு ஒரு விலை இருக்கிறதா, அல்லது அது தெருவில் வீசப்படும் காகிதத்தை போன்றதா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை சொல்கிறார். ஒருவன் தன் நாவினால் கொடுக்கும் வாக்குறுதியை காப்பாற்ற தவறினால் அவன் சம்பாதித்த அனைத்து புகழும் ஒரு நொடியில் சாம்பலாகிவிடும். நம்மிடம் ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறது. ஒருவருக்கு உதவி செய்ய முடியுமா என்று கூட யோசிக்காமல் அந்த நேரத்தில் அவர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக கண்டிப்பா செஞ்சிடுறேன் என்று ஒரு போலி வாக்குறுதியை கொடுத்து விடுவோம். ஆனால் அதை செய்ய முடியாமல் போகும்போது நீ அந்த நபரின் பார்வையில் ஒரு ஏமாளியாகவும் நம்பிக்கை துரோகியாகவும் மாறிப்போகிறாய். இந்த 10 நிமிடங்களில் செய்ய முடியாத காரியங்களுக்கு எப்படி ஆரம்பத்திலேயே இல்லை என்று சொல்லி உன் நாணயத்தை காப்பாற்றிக் கொள்வது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். ஏன் நாம் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கிறோம்? பயம்தான் காரணம். இல்லை என்று சொன்னால் அவர் நம்மை பற்றி தப்பாக நினைப்பாரோ அல்லது அந்த உறவு முறிந்துவிடுமோ என்ற கோழைத்தனமான பயம்.
சாணக்கிய நீதியின்படி செய்ய முடியாத காரியத்திற்கு ஆரம்பத்திலேயே இல்லை என்று சொல்பவன் புத்திசாலி, செய்து தருகிறேன் என்று பொய் சொல்பவன் பாவி. நீ ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது உண்மையில் அவரிடம் ஒரு எதிர்பார்ப்பை விதைக்கிறாய். அந்த எதிர்பார்ப்பு உடையத் தொடங்கும்போது உன் மீதான மரியாதை முழுமையாக குறையும். ஒரு பொய்யான சரியை விட ஒரு உண்மையான இல்லை 1000 மடங்கு மேலானது. உன் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். அதை சந்தையில் கிடைக்கும் மலிவான பொருள் போல விற்காதே. உன் நாணயம்தான் உனது உண்மையான கெத்து. சாணக்கியர் கூறுகிறார், உன் சொல்தான் உன் அடையாளம். ஒரு வெற்றியாளன் எப்போதுமே யோசித்துத்தான் வாக்குறுதி கொடுப்பான். ஆனால் ஒரு முறை கொடுத்து விட்டால் அதை தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவான். வாக்குறுதி கொடுப்பதற்கு முன் உன்னை நீயே 3 கேள்விகள் கேட்டுக்கொள். 1. இது என்னால் முடியுமா? 2. இதற்கு எனக்கு நேரம் இருக்கிறதா? 3. இது எனக்கு அவசியமா? இந்த 3இல் ஒன்றிற்கு இல்லை என்ற பதில் வந்தாலும் அவரிடம் தயக்கமில்லாமல், மன்னிக்கவும், இப்போதைக்கு என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லிவிடு. நீ அப்படி சொல்லும்போது அவர் சிறிது வருத்தப்படலாம், ஆனால் உன் நேர்மையை அவர் காலம் முழுவதும் மதிப்பார். மறுப்பது ஒரு கவசம். தேவையற்ற வாக்குறுதிகளுக்கு இல்லை என்று சொல்வது ஒரு தற்காப்பு கலை. சாணக்கியரின் தந்திரப்படி ஒருவனை ஏமாற்றிப் பெறும் புகழை விட உண்மையை சொல்லிப் பெறும் இகழ்ச்சி மேலானது. நீ எப்போதெல்லாம் தைரியமாக மறுக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். இவன் சொன்னால் செய்வான், இல்லை என்றால் இல்லை என்று முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவான் என்ற பின்பம் உன்னை ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக மாற்றும். உன் வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தங்களை குறைக்கவும் நிம்மதியாக தூங்கவும் இந்த இல்லை சொல்லும் பழக்கம் மிக அவசியம். எதற்கும் அடிபணியாதே. உன் வார்த்தைகளை காப்பாற்று. சொல்லால் வெல்லும் மனிதனாக இரு. நண்பா, உன் வார்த்தை உன் கையில் இருக்கும் வரை நீ அதற்கு எஜமான். அது உன் நாவை தாண்டிய பிறகு நீ அதற்கு அடிமை. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து உன்னை நீயே சிறைப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை ஒரு நல்லவன் என்று காட்டிக்கொள்ள ஏன் இவ்வளவு பொய்கள்? உண்மையான பலசாலி தன் இயலாமையை ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டான். மற்றவர்களின் கைத்தட்டலுக்காக உன் வாய்மையை அடகு வைக்காதே. உன்னால் முடியாத ஒரு காரியத்தை சுமப்பது உன் முதுகில் நீயே நெருப்பை சுமப்பதற்கு சமம். அந்த நெருப்பு உன்னை சுடுவதற்கு முன்னால் நோ என்று சொல்லி அணைத்துமிடு. உன் கையெழுத்திற்கும் உன் சொல்லிற்கும் ஒரே மதிப்பு இருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், தகுதிக்கு மீறிய வாக்குறுதி அழிவின் ஆரம்பம். உன் தகுதி என்ன என்பதை நீ உணர்ந்து பேசு. எல்லாரையும் காப்பாற்ற நீ ஒன்றும் கடவுள் கிடையாது. எல்லைகளை உணர்ந்து பேசுவதுதான் உனக்கான கௌரவம். உன்னை நம்பி வருபவர்களை ஏமாற்றாதே. ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லிவிடு. அந்த உண்மை அவர்களை காயப்படுத்தினாலும் உன் மீதான நம்பிக்கையை காப்பாற்றும். போலியான வாக்குறுதிகள் ஒருபோதும் வெற்றியை தராது. அவை உன்னை ஒரு கோழையாகவே வைத்திருக்கும். உன்னுடைய கெத்து என்பது நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறாய் என்பதில் இல்லை, நீ எவ்வளவு உண்மையாக இருக்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது. உன் நாக்கை உன் கட்டுப்பாட்டில் வை. உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். சாணக்கியரின் இந்த ரகசியத்தை உன் இதயத்தில் பதித்துக்கொள். இன்றிலிருந்து ஒரு சபதமிடு. நான் செய்ய முடியாத காரியங்களுக்கு ஒருபோதும் பொய்யான வாக்குறுதி அளிக்க மாட்டேன். தைரியமாக இப்போதே இல்லை என்று சொல்வேன். உன் வார்த்தைகள் உன் வைரங்கள். அவற்றை சாக்கடையில் எரியாதே. உன் கௌரவத்தை பாதுகாத்துக்கொள். உன் வாக்கை காப்பாற்று. நிமிர்ந்து நில். சிங்கமாக வாழ். பொருளாதார கட்டுப்பாடு, ஃபைனான்ஷியல் பவுண்டரிஸ். நண்பா, உன்னிடம் ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? ஆச்சாரிய சாணக்கியர் சொல்கிறார், பணமில்லாதவன் ஒரு நடமாடும் பிணத்திற்கு சமம். இந்த உலகம் உன் குணத்தை மதிப்பதில்லை, உன் பணப்பையை தான் மதிக்கிறது. நம்மிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது. நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சேர்த்த பணத்தை யாராவது வந்து கேட்டால் இல்லை என்று சொல்ல தயங்குகிறோம். அவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைப்பார்களோ அல்லது கஞ்சன் என்று முத்திரை குத்தி விடுவார்களோ என்ற கோழைத்தனமான பயம் உன்னை ஆட்டி படைக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ யாரிடம் போய் கையேந்த போகிறாய்? உன் உழைப்பின் பலனை மற்றவர்களின் ஆடம்பரத்திற்கோ அல்லது தேவையற்ற செலவுகளுக்கோ வாரி வழங்குவது தர்மம் அல்ல, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த 10 நிமிடங்களில் உன் பணத்திற்கு எப்படி இல்லை என்று சொல்லி வேலி போட வேண்டும் என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். இல்லை என்று சொல்லாத கடன் உனக்கு ஒரு புதிய எதிரியை நீயே விலைக்கு வாங்குவதற்கு சமம் என்று சாணக்கிய நீதியில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உன்னிடம் இருக்கும் உபரி பணத்தை உதவிக்காக கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் உன் அடிப்படை தேவைகளையும் எதிர்கால திட்டங்களையும் அடகு வைத்துவிட்டு யாருக்கும் கடன் கொடுக்காதே. மச்சான், ஒரு 50,000 இருந்தா கொடு,
அடுத்த வாரம் தந்துடுறேன் என்று யாராவது கேட்கும்போது உன் சூழ்நிலை இடம் தரவில்லை என்றால் தயக்கமில்லாமல் இல்லை என்று சொல். ஒருமுறை இல்லை என்று சொல்வதால் ஒரு உறவு முறியலாம். ஆனால் கொடுத்துவிட்டு திரும்ப கேட்கும்போது அந்த உறவு முறிவதுடன் உன் பணமும் போய்விடும். உன் கெத்து என்பது உன் கையில் பணம் இருக்கும் வரைதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. ஜாமீன் எனும் தூக்கு கயிறு உன்னை தேடி வரும்போது எச்சரிக்கையாக இரு. மற்றவனின் கடன் சுமையை உன் தலையில் ஏற்றிக்கொள்வது தற்கொலைக்கு சமம் என்று சாணக்கியர் கூறுகிறார். பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு நண்பர்களுக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ வங்கிக் கடனில் ஜாமீன் கையெழுத்து போடுவது. அவர்கள் கடனை கட்டத் தவறினால் உன் சொத்துக்கள் பறிபோகும், உன் நிம்மதி அழியும், உன் குடும்பம் தெருவில் நிற்கும். அங்கே உன் இல்லை என்பது உன் குடும்பத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய கவசம். மன்னிக்கவும், பண விஷயத்தில் எனக்கு சில கொள்கைகள் உள்ளன, அதனால் என்னால் கையெழுத்திட முடியாது என்று முகத்திற்கு நேராக சொல். வருத்தப்படுபவர்கள் வருத்தப்படட்டும், உன் அழிவிற்கு நீயே காரணமாக இருக்காதே. ஆடம்பரத்திற்கு இப்போதே நோ சொல்லுங்கள். வெறும் பிறரை கவர வேண்டும் என்பதற்காக உன் வசதிக்கு மீறிய பொருட்களை கடன் வாங்காதே. மற்றவர்கள் ஐபோன் வைத்திருக்கிறார்கள், கார் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நீயும் உன் நிம்மதியை அடகு வைக்காதே. சாணக்கியரின் தந்திரப்படி வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் விரைவிலேயே தெருவுக்கு வருவான். உன்னை கட்டாயப்படுத்தி செலவு செய்ய வைக்கும் போலி நண்பர்களிடம் இல்லை, இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை என்று சொல்ல பழகு. உன் வங்கிக் கணக்கு நிரம்பிக் கொண்டிருக்கும் போது உன் மனதுக்கு கிடைக்கும் அந்த தைரியம்தான் உண்மையான கெத்து. ஏழ்மையில் நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட செல்வத்தோடு கஞ்சன் என்று பெயர் எடுப்பது 1000 மடங்கு மேலானது. செல்வத்தை சேமிப்பது என்பது ஒரு தவம். அதை தகுதியற்ற மனிதர்களுக்காக சிதறவிடாதே. பணம் உன்னை பாதுகாக்கும் ஒரு தெய்வம். அதை மரியாதையோடு நடத்து. நீ பணத்தை மதித்தால் மட்டுமே பணம் உன்னை மதிக்கும். தேவையற்ற விருந்துகள், ஆடம்பர பயணங்கள், மற்றவர்களை மெய்சிலிர்க்க வைக்க செய்யும் செலவுகள், இவை அனைத்திற்கும் ஒரு பெரிய இல்லை சொல்லுங்கள். உன் உழைப்பு உனக்கானது, அது மற்றவர்களின் பொழுதுபோக்கிற்கானது அல்ல. பொருளாதார கட்டுப்பாடு இல்லாத மனிதன் துடுப்பு இல்லாத படகு போன்றவன். அவன் எப்போது வேண்டுமானாலும் மூழ்கடிக்கப்படலாம். உன் நிதி சுதந்திரத்தை நீயே உருவாக்கிக்கொள். மற்றவர்கள் உன் பணத்தை திட்டமிட அனுமதிக்காதே. உன் சேமிப்புதான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். ஆபத்து காலத்தில் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம், ஆனால் உன் சேமிப்பு உன்னை கைவிடாது. சாணக்கியர் காட்டிய வழியில் உன் பொருளாதாரத்தை பலப்படுத்து. உன்னை ஒரு ஏமாளியாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு மிரள வேண்டும். யாராவது வந்து உன்னிடம் முதலீடு என்ற பெயரில் ஆசை காட்டினால் உன் புத்தியை பயன்படுத்து. பேராசைக்கு இல்லை என்று சொல்வதுதான் உன் முதல் வெற்றி. உன் பணம் உன் அதிகாரம், அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்காதே. இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் உழைப்பின் பலனை வீணடிக்க மாட்டேன். என் பொருளாதாரத்திற்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு கோரிக்கைக்கும் தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த நிதி கட்டுப்பாடு உன்னை ஒரு சக்கரவர்த்தியாக மாற்றும். பணம் உன் அடிமையாக இருக்கட்டும், நீ பணத்திற்கு அடிமையாகாதே. நிமிர்ந்து நில், உன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. பழைய நினைவுகள், மருந்து முன் தறந்த காலம். நண்பா, உன் கடந்த காலம் என்பது உன்னை செதுக்கிய ஒரு பாடம் மட்டும்தானா, அல்லது உன்னை சிறை வைத்திருக்கும் ஒரு இருட்டறையா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் உண்மையை சொல்கிறார். முடிந்து போன ஒரு விஷயத்தை பற்றி வருத்தப்படுபவன் தன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்தே கொலை செய்கிறான். நம்மிடம் ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறது. யாரோ ஒருவன் 10 வருடங்களுக்கு முன்னால் நம்மை அவமானப்படுத்தி இருப்பான், அல்லது ஒரு காதல் தோல்வி அடைந்திருப்போம், அல்லது ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த நினைவுகளை இப்போதும் சுமந்து கொண்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த நினைவுகளுக்கு இல்லை என்று சொல்லத் தெரியாதவரை உன்னால் ஒரு அடியை கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது. இந்த 10 நிமிடங்களில் உன் கடந்த கால சிறையிலிருந்து எப்படி இல்லை என்று சொல்லி வெளியே வருவது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். அழுகிய பழமும் கசப்பான நினைவுகளும் ஒன்றுதான். ஒரு அழுகிய பழத்தை எப்படி நீ கூடையில் வைத்திருக்க மாட்டாயோ, அதே போலத்தான் உன் மனதை ரணப்படுத்தும் பழைய நினைவுகளும். சாணக்கிய நீதியின்படி கடந்த காலம் என்பது உனக்கு ஒரு அனுபவம் மட்டுமே, அது உன் ஒட்டுமொத்த வாழ்க்கை அல்ல. நீ ஏன் அந்த பழைய குப்பைகளுக்கு சரி என்று சொல்லி உன் மூளைக்குள் அனுமதி வழங்குகிறாய்? அவை உன் தன்னம்பிக்கையை அரிக்கும் கரையான்கள். யாராவது உன்னை பழைய தோல்வியை பற்றி பேசி காயப்படுத்தினால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்வதை விட உன் மனதிற்குள்ளேயே அந்த எண்ணங்களுக்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். முடிந்தது முடிந்துவிட்டது, இனி நடப்பது சிறப்பாக இருக்கும் என்ற வைராகியம் உனக்கு வேண்டும்.
உன் நினைவுகள் உனக்கு எரிபொருளாக இருக்க வேண்டுமே தவிர காலில் கட்டப்பட்ட இரும்புச் சங்கிலியாக இருக்கக்கூடாது. பழி வாங்குவதை விட முன்னேறுதல் மேலானது என்று சாணக்கியர் கூறுகிறார். உன்னை வீழ்த்தியவனை பழிவாங்க துடிக்காதே. உன்னை அவன் பார்க்க முடியாத உயரத்திற்கு வளர்ந்து நில். பழைய நினைவுகள் எப்போதும் உன்னை பழிவாங்கு என்று தூண்டும். ஆனால் பழிவாங்குவது என்பது எரியும் நெருப்பை உன் கையில் பிடித்துக்கொண்டு மற்றவன் மேல் எரிய நினைப்பது போன்றது. முதலில் உன் கைதான் சுடும். அந்த பழைய கசப்பான நினைவுகள் வரும்போது, எனக்கு இப்போது பழிவாங்க நேரமில்லை, சாதிக்கத்தான் நேரம் இருக்கிறது என்று அந்த எண்ணத்திற்கு வேலி போடு. உன் கெத்து நீ வாங்கும் பழிவாங்கலில் இல்லை, நீ அடையும் அசுர வளர்ச்சியில் இருக்கிறது. மன்னிப்பு என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். பலர் நினைக்கிறார்கள் மன்னிக்க தெரியாதவன்தான் பலசாலி என்று. ஆனால் சாணக்கியரின் தந்திரப்படி மன்னிப்பவன்தான் உண்மையில் சுதந்திரமானவன். மன்னிப்பது என்பது அவர்கள் செய்த தப்பு சரி என்று சொல்வதல்ல, இனி அந்த தப்பு உன்னை பாதிக்காது என்று உனக்கு நீயே சொல்லிக் கொள்வது. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் உன் நினைவிலிருந்து இப்போதே துரத்து. நீ எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாய், இப்போது உனக்கு என் நினைவில் இடமில்லை, போ என்று அவர்களுக்கு இல்லை சொல்லுங்கள். எப்போது நீ கடந்த காலத்தின் கதவுகளை பூட்டுகிறாயோ அப்போதுதான் எதிர்காலத்தின் வாசல்கள் திறக்கும். உன் நிம்மதியை நீயே மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது. உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் கடந்த காலம் என்பது ஒரு பக்கம் மட்டுமே. அந்த பக்கத்திலேயே உன் பேனாவை நிறுத்திவிடாதே. பழைய நினைவுகள் எனும் குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய அரியணையில் அமர முடியாது. சாணக்கியர் சொல்கிறார், நேற்று பெய்த மழையில் நனைந்தால் இன்று காய்ச்சல் வரும். நேற்றைய தோல்விகளை இன்று சுமந்தால் உன் வெற்றி தள்ளி போகும். உன்னை அவமானப்படுத்தியவர்களின் முகங்கள் உன் கண்களில் நிழலாடும் போது உன் லட்சியத்தை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. உன் கடந்த கால காயங்கள் உன்னை ஒரு வேட்டையாரனாக மாற்ற வேண்டுமே தவிர ஒரு பலியாடாக அல்ல. ஒவ்வொரு முறை நீ பின்னோக்கி பார்க்கும்போதும் உன் இலக்கை அடைய வேண்டிய வேகம் குறைகிறது. உன்னை நீயே நொந்து கொள்ளும் பழக்கத்திற்கு இல்லை என்று சொல். நான் அப்படி செய்திருக்கலாமோ என்ற கேள்விகளுக்கு உன் மூளையில் இடமில்லை என்று கத்து. நீ செய்த தவறுகளை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள், ஆனால் அதை ஒரு சுமையாக மாற்றாதே. உன்னை காயப்படுத்திய நபர்களின் நினைவுகள் வரும்போது ஒரு சிங்கத்தைப் போல உன்னை தட்டி எழுப்பு. கடந்த கால பேய்களுடன் சண்டையிட்டு உன் சக்தியை வீணாக்காதே. நீ இப்போது யார் என்பதுதான் முக்கியம். உன்னுடைய கெத்து உன்னுடைய நிகழ்கால செயல்பாட்டில் இருக்கிறது. கடந்த கால நினைவுகளுக்கு பலியாகாதே. ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை நீயே செதுக்கு. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் மனதிற்கு ஒரு மருந்தாக இருக்கட்டும். கடந்த காலத்தின் இருளை துடைத்துவிட்டு எதிர்காலத்தின் வெளிச்சத்தை நோக்கி நட. நீ ஒரு வெற்றியாளனாக பிறக்கவில்லை, உன் தோல்விகளை கடந்து வருவதால் நீ ஒரு வெற்றியாளனாக மாறுகிறாய். இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் கடந்த கால தோல்விகளுக்கோ ரணங்களுக்கோ என் நிகழ்காலத்தை பலி கொடுக்க மாட்டேன். தேவையில்லாத நினைவுகளுக்கு தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன்னை புதிய மனிதனாக பார்க்க உலகம் காத்து கொண்டிருக்கிறது. நிமிர்ந்து நில், உன் வெற்றி கொடியை நாட்டு. போலி உறவுகள். நண்பா, உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உன்னுடைய நலம் விரும்பிகள் என்று நீ இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியொட்டும் உண்மையை தோலுரித்து காட்டுகிறார். முகத்தில் இனிமையாக பேசி இதயத்தில் விஷத்தை வைத்திருப்பவனை ஒரு பாலில் நனைத்த விஷக்குடத்தைப் போலவே கருதி இப்போதே விலக்கி வைக்க வேண்டும். நம்மை சுற்றி பல உறவுகள் இருக்கும். நண்பர்கள், தூரத்து உறவினர்கள், ஏன் சில நெருக்கமானவர்கள் கூட உன்னோடு சிரித்து பேசுவார்கள். ஆனால் உன் வீழ்ச்சிக்காக ரகசியமாக காத்து கொண்டிருப்பார்கள். நீ நன்றாக இருக்கும்போது உன் புகழை பாடுபவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது முதலில் காணாமல் போவார்கள். இந்த 10 நிமிடங்களில் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அந்த போலி முகமூடிகளை எப்படி அடையாளம் கண்டு அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி விலக்குவது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். தேவைக்காக மட்டும் வரும் உறவுகள் உன் வாழ்க்கையில் ஒரு கரையான் போன்றவர்கள். சாணக்கிய நீதியின்படி சுயநலம் இல்லாத உறவுகள் உலகில் மிக அரிது. ஆனால் ஒருவன் தன் சுயநலத்திற்காக மட்டுமே உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் என்றால் அங்கே நீ ஒரு பயன்படுத்தப்படும் பொருளாக மாறுகிறாய். அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது மட்டும் உன் ஃபோன் நம்பர் அவர்களின் நினைவுக்கு வரும். மற்ற நேரங்களில் நீ யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. உன் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் மற்றும் உன் தோல்வியை கொண்டாடுபவர்களுக்கு நீ ஏன் இன்னும் சரி என்று சொல்லி உன் இதயத்தில் இடம் கொடுக்கிறாய்?
ஒரு உறவு உனக்கு மன உளைச்சலையும் தாழ்வு மனப்பான்மையையும் மட்டுமே தருகிறது என்றால் அதற்கு ஒரு பெரிய இல்லை சொல்லுங்கள். உன் அன்பு தகுதி உள்ளவர்களுக்கு சேர வேண்டுமே தவிர உன்னை சுரண்டுபவர்களுக்கு சொந்தமானது அல்ல. துரோகம் எனும் பாடம் உனக்கு ஒருமுறை கிடைத்துவிட்டால் அதை மறக்காதே. சாணக்கியர் கூறுகிறார், துரோகம் இழைத்தவனை ஒருபோதும் மீண்டும் நம்பாதே, அது பாம்பிற்கு பாலூற்றி வளர்ப்பதற்கு சமம். பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு, ஒருவர் துரோகம் செய்தாலும் பரவாயில்லை, அவர் திருந்தி விடுவார் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு தருவது. போலி உறவுகள் ஒருபோதும் திருந்தாது, அவை மறைந்திருந்து உன்னை மீண்டும் தாக்கவே பழகும். உனக்கு ஒருமுறை வலி கொடுத்த உறவுகளுக்கு உன் வாழ்க்கையில் மீண்டும் நுழைய அனுமதி அளிக்காதே. மன்னிக்கவும், உனக்கு என் வாழ்க்கையில் இனி இடமில்லை என்று முகத்திற்கு நேராக சொல்வதே உண்மையான கெத்து. நீ எவ்வளவு தூரம் இவர்களை தவிர்க்கிறாயோ அவ்வளவு தூரம் உன் மன நிம்மதி உயரும். தரமான நட்பு மற்றும் உறவை தேர்ந்தெடுப்பதில் ஒரு வைராக்கியம் கொள். சாணக்கியரின் தந்திரப்படி 100 போலி உறவுகளை விட ஒரு உண்மையான எதிரியே மேலானவன். ஏனென்றால் எதிரியிடம் நீ எப்போதும் விழிப்புடன் இருப்பாய். கூட்டத்தோடு வாழ்வது பெருமையல்ல. உன்னை மதிக்காத, உன் லட்சியத்தை புரியாத நச்சு மனிதர்களுக்கு இல்லை என்று சொல்ல பழகும்போது உன் ஆளுமை மிளிரும். உன்னை சுற்றியுள்ள டாக்ஸிக் மனிதர்களை கத்தரித்து எறிந்தால் மட்டுமே உனக்கான உண்மையான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவார்கள். உன் தரத்தை நீயே தீர்மானிக்கும்போது போலி முகமூடிகள் தானாகவே கழன்று விழுந்துவிடும். நீ ஒரு ராஜா, உன் சபை தகுதியுள்ளவர்களால் மட்டுமே நிறைந்திருக்கட்டும். உன்னை நீயே நேசி நண்பா. உன்னை சிதைக்கும் உறவுகளை விட தனிமையே உனக்கு சிறந்த நண்பன். உன் ஆற்றலை உறிஞ்சும் மனிதர்களுக்கு உனது நேரத்தை ஒருபோதும் தாரை வார்க்காதே. அவர்கள் உன் தன்னம்பிக்கையை குலைப்பார்கள். உன்னால் முடியாது என்று உன் காதில் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய எதிர்மறை மனிதர்களுக்கு உனது வாழ்க்கையில் இடமில்லை என்று உரக்க சொல். இல்லை என்று நீ சொல்லும் அந்த ஒரு வார்த்தை உன்னை ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றும். உன்னை ஒரு ஆப்ஷனாக வைப்பவர்களை நீ ஒரு குப்பையாக கருது. உன் கௌரவத்தை சீடும் எந்த ஒரு உறவுக்கும் இப்போதே முற்றுப்புள்ளி வை. சாணக்கியர் சொல்கிறார், தகுதியற்ற உறவு ஒரு சுமை, அதை சுமப்பவன் ஒருபோதும் இலக்கை அடைய முடியாது. உன் இலக்கை அடைய வேண்டுமானால் உன் பாரத்தை குறைத்துக்கொள். உன் அன்பு மலிவானதல்ல, அதை தகுதியற்றவர்களின் காலடியில் வீசாதே. உன்னை காயப்படுத்துபவர்களை பற்றி சிந்திப்பதை நிறுத்து. உன்னை உயர்த்துபவர்களை பற்றி சிந்தி. உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியை அமைத்துக்கொள். யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். போலி உறவுகள் உன்னை கட்டிப்போடும் சங்கிலிகள். அவற்றை அறுத்து எறிந்துவிட்டு பறக்கத் தொடங்கு. உன் சுதந்திரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து. நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களிடம் விலகி இருப்பது உன் பலவீனமல்ல, அது உன்னுடைய மிகப்பெரிய பலம். உன்னை ஒரு வெற்றியாளனாக பார்க்க அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் அவர்கள் உன்னை தடுத்து நிறுத்துவார்கள். அவர்களின் சதித்திட்டங்களுக்கு பலியாகாதே. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் கண்களை திறக்கட்டும். உன்னை சுற்றியுள்ள உறவுகளை ஒருமுறை அலசிப்பார். யார் உனக்கு துணையாக இருக்கிறார்கள், யார் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று கணக்கு போடு. தேவையற்றவர்களை இப்போதே நீக்கிவிடு. இன்றிலிருந்து ஒரு சபதமிடு. நான் என் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும், என் மனதை காயப்படுத்தும் எந்த போலி உறவிற்கும் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். தைரியமாக அவர்களுக்கு இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இந்த தெளிவு மிக அவசியம். உன்னை நேசிப்பவர்களுக்காக மட்டும் உன் இதயத்தை திறந்து வை. மற்றவர்களுக்கு ஒரு பெரிய நோ சொல்லு. நிமிர்ந்து நில். சிங்கமாய் உன் சாம்ராஜ்யத்தை ஆளு. ரகசியங்களை பாதுகாத்தல். நண்பா, உன்னுடைய நாவே உனக்கு மிகப்பெரிய நண்பனாக இருக்க வேண்டுமா, அல்லது உன்னை கொல்லும் எதிரியாக மாற வேண்டுமா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை சொல்கிறார். உன்னுடைய ரகசியங்களை உன்னால் பாதுகாக்க முடியாவிட்டால் மற்றவர்கள் அதை பாதுகாப்பார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே. நம்மிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது. யாரிடமாவது கொஞ்சம் நெருக்கமாக பழகும்போது நம்முடைய பலவீனங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் குடும்ப ரகசியங்களையெல்லாம் கொட்டிவிடுவோம். ஆனால் அதே நபர் நாளை உன் எதிரியாக மாறும்போது நீ கொடுத்த அந்த தகவல்களே உன்னை வீழ்த்தும் ஆயுதங்களாக மாறும் என்பதை மறந்துவிடாதே. இந்த 10 நிமிடங்களில் மற்றவர்களின் தேவையற்ற கேள்விகளுக்கு எப்படி இல்லை என்று சொல்லி உன் ரகசியங்களை பாதுகாப்பது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். உன் பலவீனமே உன் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். சாணக்கிய நீதியின்படி ஒருவன் தன் பலவீனத்தை வெளிப்படுத்தினால் அவன் ஒரு திறந்தவெளி போர்க்களத்தில் கவசமில்லாமல் நிற்பதற்கு சமம். ஏன் நீ உன்னை பற்றிய எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? யாராவது உன்னிடம் வந்து உன் அடுத்த பிளான் என்ன,
உன் சம்பளம் எவ்வளவு, உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்று துருவி துருவி தனிப்பட்ட கேள்விகளை கேட்டால் அங்கே உன் பதில் ஒரு மௌனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு உறுதியான இல்லையாக இருக்கட்டும். மன்னிக்கவும், இது என் தனிப்பட்ட விஷயம், இதை பற்றி பேச எனக்கு விருப்பமில்லை என்று சொல்ல பழகு. உன் ரகசியங்கள் உனக்குள் இருக்கும் வரை நீ அதற்கு எஜமான். அது வெளியே தெரிந்தால் நீ அதற்கு அடிமை என்பதை ஒருபோதும் மறக்காதே. அறிவுரை எனும் வலையில் சிக்கிக்கொள்ளாதே. சாணக்கியர் கூறுகிறார், அதிகமாக பேசுபவன் தன் அறிவை இழக்கிறான், மௌனமாக இருப்பவன் உலகையே ஆழ்கிறான். பலர் உனக்கு உதவுவது போல நடித்து உன் ரகசியங்களை கறக்க பார்ப்பார்கள். என்கிட்ட சொல்லு மச்சி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லும் நண்பர்களிடம் மிக எச்சரிக்கையாக இரு. அவர்கள் உன்னிடம் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லி பதிலுக்கு உன்னிடமிருந்து ஒரு பெரிய உண்மையை எதிர்பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் வேண்டாம், என் ரகசியங்களை சொல்ல எனக்கு விருப்பமில்லை என்று ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். ஒரு வெற்றியாளனின் அடுத்த நகர்வு அவன் இலக்கை அடையும் வரை யாருக்கும் தெரியக்கூடாது. உன் மௌனம் உன் எதிரியை பயப்பட வைக்க வேண்டும். மற்றவர்களின் ரகசியங்களை கேட்பதற்கும் ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். ரகசியங்களை பாதுகாத்தல் என்பது உன்னுடையதை பாதுகாப்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களின் ரகசியங்களை கேட்க மறுப்பதும் கூட. யாராவது உன்னிடம் வந்து இன்னொருவரை பற்றி புறம் பேசினாலோ அல்லது ஒரு ரகசியத்தை சொல்ல வந்தாலோ, இல்லை, எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லுங்கள். சாணக்கியரின் தந்திரப்படி புறம் பேசுபவன் எப்போதுமே ஆபத்தானவன். அவன் இன்று உன்னிடம் மற்றவரை பற்றி பேசினால் நாளை மற்றவரிடம் உன்னை பற்றி பேசுவான். மற்றவர்களின் அழுக்குகளை சுமக்கும் குப்பை தொட்டியாக உன் காதுகளை ஒருபோதும் மாற்றாதே. நீ எப்போது ரகசியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறாயோ அப்போது உன் மதிப்பு உயர்ந்த மனிதனாக மாறும். மௌனமே உன்னுடைய மிகப்பெரிய வலிமை நண்பா. உன் ரகசியம் உனது பலம். அதை யாரிடமும் பகிர்ந்து பலவீனமாகிவிடாதே. ரகசியங்களை பாதுகாத்தல் என்ற இந்த ரகசியத்தை உன் ஆளுமையின் அங்கமாக்கிக்கொள். உன் இதயத்தை ஒரு பெட்டகம் போல வைத்திரு. அதன் சாவி உன் கையில் மட்டுமே இருக்கட்டும். உன்னுடைய அடுத்த வெற்றி ஒரு மர்மமாக இருக்கட்டும். வெற்றியை சத்தமாக அறிவிப்பதை விட வெற்றியின் பலன் சத்தமாக ஒலிக்கட்டும். யாரிடம் எதை சொல்ல வேண்டும் என்ற விவேகம் உனக்கு வேண்டும். எல்லாரிடமும் உண்மையாக இருப்பது வேறு, எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்வது வேறு. உன் குடும்ப ரகசியங்களை வீதிக்கு கொண்டு வராதே. அவை உன் வீட்டிற்குள்ளேயே புதைந்து கிடக்கட்டும். சாணக்கியர் சொல்கிறார், திறந்த புத்தகம் எளிதில் கிழிபடும். நீ ஒரு திறந்த புத்தகமாக இருக்காதே, ஒரு புதிராக இரு. உன்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஒருவனால் முடியாது என்ற பிம்பத்தை உருவாக்கு. உன்னுடைய திட்டங்கள் கசிந்தால் உன் வெற்றி பாதியிலேயே நின்றுவிடும். உன் எதிரிக்கு தெரிய வேண்டியது உன் வெற்றி மட்டும்தான், உன் வியூகம் அல்ல. நீ எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ அவ்வளவு தெளிவாக உன்னால் சிந்திக்க முடியும். உன் நாவை கட்டுப்படுத்துவதுதான் உலகை ஆள்வதற்கான முதல் படி. தேவையற்ற அரட்டைகளில் உன் ரகசியங்களை நழுவ விடாதே. ஒரு நிமிடம் சிந்தித்து பேசுவது உன்னை பல ஆபத்துகளிலிருந்து காக்கும். உன்னுடைய கனவுகளை காற்றில் பறக்க விடாதே, அவற்றை செயலில் காட்டு. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் இரத்தத்தில் ஊறட்டும். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை பார்த்து வியக்க வேண்டும், ஆனால் உன்னை படிக்க முடியாது. உன் அந்தரங்கம் உன் அதிகாரம், அதை யாருக்கும் தானமாக தராதே. உன்னுடைய தனிமை உனக்கு தெளிவை தரட்டும். நீ ஒரு மர்மமான மனிதனாக இருக்கும்போது உன் மதிப்பு தானாகவே உயரும். எனக்கு இது பற்றி சொல்ல விருப்பமில்லை என்று நீ சொல்லும் அந்த பதில் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக காட்டும். மற்றவர்கள் உன்னை சீண்டி பார்த்தாலும் உன் உறுதியிலிருந்து பின்வாங்காதே. உன்னுடைய ரகசியங்கள் உன் கவசங்கள், அவற்றை கழற்றி எறியாதே. நீ ஒரு ராஜா, உன் ரகசியங்கள் உன் கோட்டையின் மதில்கள். இன்றிலிருந்து ஒரு சபதமிடு, நான் என் தனிப்பட்ட விஷயங்களையும் எதிர்கால திட்டங்களையும் தகுதியற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். தேவையற்ற கேள்விகளுக்கு தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன்னுடைய மௌனம் ஒரு பேராயுதமாக இருக்கட்டும். உன்னுடைய நிமிர்வு உன் கெத்தாக இருக்கட்டும். சாணக்கியன் காட்டிய வழியில் உன் வாழ்க்கையை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்று. நிமிர்ந்து நில். உன் ரகசியத்தை காத்து உன் வெற்றியை சத்தமில்லாமல் கொண்டாடு. பயம் எனும் அரக்கன். நண்பா, உன்னுடைய பயம் உன்னை ஒரு பாதுகாப்பான கூண்டுக்குள் வைத்திருக்கிறதா அல்லது ஒரு இருண்ட சிறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறதா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை சொல்கிறார். பயம் உன்னை தேடி வரும் வரை அதற்கு பயப்படு, ஆனால் அது உன் அருகில் வந்தவுடன் அதை தாக்கி அழித்துவிடு. நம்மிடம் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை இருக்கிறது. நாம் ஏன் பல விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல முடிவதில்லை என்று யோசித்தாயா? அவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்களோ, சமூகம் நம்மை ஒதுக்கிவிடுமோ, அல்லது தோற்றுப்போனால் என்ன செய்வது என்ற இந்த பயம்தான் உன்னை ஒரு அடிமையாக வைத்திருக்கிறது. பயம் என்பது ஒரு நிழல் போன்றது. நீ ஓடினால் அது உன்னை துரத்தும், நீ திரும்பி நின்று எதிர்த்தால் அது காணாமல் போய்விடும். இந்த 10 நிமிடங்களில் உன் பயத்திற்கு எப்படி இல்லை என்று சொல்லி உன் தைரியத்தை மீட்டெடுப்பது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். என்னால் முடியாது என்ற பொய் உனக்குள் ஒரு நஞ்சாக படர்ந்திருக்கிறது. சாணக்கிய நீதியின்படி பயம் என்பது உன் அறியாமையிலிருந்து பிறக்கும் ஒரு விஷம்.
ஏன் நீ உன்னை இவ்வளவு தாழ்த்திக் கொள்கிறாய்? ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு வரும்போது இல்லை, இது என்னால் முடியாது என்று உனக்குள் நீயே ஒரு பயத்தை உருவாக்குகிறாய். ஆனால் தேவையற்ற உறவுகளிடமும் பழக்கங்களிடமும் இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் பயந்து கொண்டு சரி என்று சொல்கிறாய். சாணக்கியர் கூறுகிறார், தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு தோல்வி என்பது அவன் பிறக்கும்போதே எழுதப்பட்டுவிட்டது. உன் பயத்திற்கு நீ யாம் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வெற்றிக்கு நீ இல்லை என்று சொல்கிறாய் என்பதை புரிந்து கொள். பயத்திற்கு தலை வணங்காதே, அதை தலை குனிய வைப்பதுதான் உன்னுடைய உண்மையான கெத்து. தோல்வி பயம் என்பது ஒரு மாயை. சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை பார்த்து பயப்படுபவன் போருக்கு முன்பே பாதியை தோற்றுவிடுகிறான். உன் தோல்வி பயம் உன்னை செயல்பட விடாமல் தடுக்கும் ஒரு பெரிய இரும்புச் சங்கிலி. மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ற அந்த உலகத்தின் மிகப்பெரிய பயத்திற்கு இன்று ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். நீ மற்றவர்களுக்காக வாழ பிறந்தவன் அல்ல, உன்னுடைய லட்சியத்திற்காக பிறந்தவன். ஒருமுறை உன்னுடைய பயத்தை நீ எதிர்த்து நின்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த பயம் உன்னை விட்டு நிரந்தரமாக ஓடிவிடும். ஒரு வெற்றியாளன் என்பவன் பயமில்லாதவன் அல்ல, பயத்தை அடக்கியாளத் தெரிந்தவன். உன் பயத்தை உன் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்றுவது உன் கையில் இருக்கிறது. நிராகரிப்பின் பயத்தை வெல்வதுதான் உன் முதல் படி. பலரும் இல்லை என்று சொல்ல தயங்குவதற்கு காரணமே நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம்தான். சாணக்கியரின் தந்திரப்படி மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. மற்றவர்கள் உன்னை ஒதுக்குவார்களோ என்று பயந்து அவர்களின் அடிமைத்தனத்தை ஒருபோதும் ஏற்காதே. நீ இல்லை என்று சொல்லும்போது சிலர் உன்னை விட்டு விலகி போகலாம், ஆனால் அப்படி போகிறவர்கள் உன் வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்கள். அந்த நிராகரிப்பிற்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். உன்னை நேசிப்பவர்கள் உன்னுடைய இல்லையையும் மதிக்க கற்றுக்கொள்வார்கள். உன்னை நீயே செதுக்கத் தொடங்கும்போது பயம் தானாகவே விலகிவிடும். பயத்தை உனது எரிபொருளாக மாற்று நண்பா. உன் பயம் உன்னை முடக்கக்கூடாது, அது உன்னை உந்தித் தள்ள வேண்டும். பயம் எனும் அரக்கனை உன் வெற்றிக்கான ஆயுதமாக்கிக்கொள். உன்னுடைய பலவீனம் என்னவென்று உனக்கு தெரியும், அதை உனது பலமாக மாற்று. இருட்டைக் கண்டு பயப்படாதே, அங்கேதான் விண்மீன்கள் பிரகாசிக்கும். சவால்களைக் கண்டு அஞ்சாதே, அவைதான் உன்னை பட்டை தீட்டும். சாணக்கியர் சொல்கிறார், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணிந்த பிறகு பயப்படாதே. ஒருமுறை களத்தில் இறங்கிய பிறகு பின்வாங்குவது ஒரு வீரனுக்கு அழகல்ல. உன்னுடைய பயம் உன்னை ஒரு கோழையாக மாற்ற அனுமதிக்காதே. அந்த பயத்தின் கண்களை நேராக பார், அது நடுங்கும். நீ ஒரு சிங்கத்தை போன்றவன். சிறு நரிகளின் சலசலப்பை கண்டு அஞ்சாதே. உன் குரலில் ஒரு அதிகாரம் இருக்கட்டும், உன் பார்வையில் ஒரு தீர்க்கம் இருக்கட்டும். உன்னை வீழ்த்த நினைக்கும் பயத்திற்கு ஒரு முடிவு கட்டு. இல்லை, நான் பயப்பட மாட்டேன் என்று உனக்குள் உரக்க சொல்லிக்கொள். ஒவ்வொரு சவாலும் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். நீ எதை இழப்பாய் என்று பயப்படுகிறாயோ அதை இழந்த பிறகே நீ உண்மையான சுதந்திரத்தை அடைவாய். உன்னுடைய பயம் உன்னுடைய கற்பனை மட்டுமே. யதார்த்தத்தில் நீ ஒரு மாவீரன். அந்த மாவீரனை இன்று தட்டி எழுப்பு. உன்னுடைய கெத்து உன்னுடைய துணிச்சலில் இருக்கிறது. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் இதயத்தில் ஒரு தீயை பற்ற வைக்கட்டும். இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் முன்னேற்றத்தை தடுக்கும் எந்த ஒரு பயத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். தைரியமாக இல்லை என்று சொல்லி முன்னேறுவேன். உன்னுடைய நிமிர்வு உன்னுடைய அடையாளம், உன்னுடைய வெற்றி உன்னுடைய அதிகாரம். சாணக்கியன் காட்டிய வழியில் உன் வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்று. நிமிர்ந்து நில், பயத்தை வென்று சிகரம் தொடு. தீய பழக்கங்கள். நண்பா, உன்னுடைய பழக்கங்கள் உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் ராஜாவாக மாற்றப் போகிறதா, அல்லது ஒரு இருண்ட பாதாளத்தில் விழப்போகும் அடிமையாக மாற்றப் போகிறதா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை தருகிறார். தவறான பழக்கங்களுக்கு அடிமையான ஒருவன் கையில் இருக்கும் அமிர்தத்தை கொட்டிவிட்டு விஷத்தை குடிப்பவனுக்கு சமமானவன். நம்மிடம் ஒரு மிக மோசமான பலவீனம் இருக்கிறது. தற்காலிகமான ஒரு சந்தோஷத்திற்காகவோ அல்லது மன அழுத்தத்தை மறக்கவோ ஏதோ ஒரு தீய பழக்கத்தை தொடங்குகிறோம். அது மதுவாக இருக்கலாம், புகைப்பிடித்தலாக இருக்கலாம், அல்லது இந்த நவீன காலத்தில் உன் நேரத்தை தின்னும் செல்போன் அடிமைத்தனமாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் ஒரே ஒரு முறைதான் என்று நீ அதற்குச் சொல்லும் அந்த சரி மெல்ல மெல்ல உன்னை ஒரு கூண்டுக்குள் அடைத்துவிடும். இந்த 10 நிமிடங்களில் உன்னை அழிக்கும் அந்த பழக்கங்களுக்கு எப்படி இல்லை என்று சொல்லி உன் வாழ்க்கையை மீட்பது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். ஏன் நீ உன் கட்டுப்பாட்டை இழக்கிறாய்? பலவீனம் என்பது உன் மனதில் இருக்கிறது. சாணக்கிய நீதியின்படி புலன்களை அடக்கத் தெரியாதவன் காட்டில் இருக்கும் காட்டு யானையை விட ஆபத்தானவன். ஏன் நீ உன்னை ஒரு அடிமையாக மாற்றிக்கொள்கிறாய்? நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள் என்பதற்காக அல்லது கெத்து என்று நினைத்துக்கொண்டு நீ செய்யும் அந்த தவறான காரியங்களுக்கு ஏன் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை? சாணக்கியர் கூறுகிறார்,
ஒரு மனிதனின் ஒழுக்கம்தான் அவனது மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை நீ ஒரு தற்காலிக போதைக்காகவோ அல்லது தேவையற்ற கேளிக்கைக்காகவோ அடகு வைக்கலாமா? உன்னை அழிக்கும் அந்த பழக்கங்களுக்கு இன்று ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். நீ ஒரு நல்லவன் என்று காட்டிக்கொள்வதை விட ஒரு கட்டுப்பாடான மனிதன் என்று நிரூபிப்பதுதான் உண்மையான கெத்து. ஒருமுறை நீ அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் உன் அறிவு மழுங்கிப் போகும், உன் மதிப்பு குறைந்துவிடும், உன் குடும்பம் வீதிக்கு வரும். அங்கே உன் இல்லை என்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்தையும் காக்கும் ஒரு மிகப்பெரிய கவசம். இல்லை, எனக்கு இந்த மட்டமான பழக்கம் தேவையில்லை என்று உனக்கு நீயே உரக்கச் சொல்லிக்கொள். அந்த உறுதிதான் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். போலி சந்தோஷங்களுக்கு இப்போதே நோ சொல்லுங்கள். வெறும் சில நிமிட இன்பத்திற்காக உன் வாழ்நாள் ஆரோக்கியத்தையும் கௌரவத்தையும் ஏன் பலி கொடுக்கிறாய்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து ஒரு சிகரெட்டையோ அல்லது மதுவையோ கையில் எடுக்காதே. சாணக்கியரின் தந்திரப்படி தன் உடலையும் மனதையும் காக்கத் தெரியாதவன் ஒரு நாட்டை ஆளத் தகுதியற்றவன். உன்னை கட்டாயப்படுத்தி தவறான வழிக்கு இழுக்கும் அந்த நச்சு நண்பர்களிடமிருந்து இப்போதே விலகு. இல்லை, நான் உன் வழிக்கு வரமாட்டேன் என்று சொல்வதுதான் உன் ஆளுமையின் அடையாளம். உன் இரத்தத்தில் ஓடும் அந்த வீரம் ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கலாமா? உன் கண்கள் இலக்கை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர ஒரு திரையின் பின்னால் நேரத்தை வீணடிக்கக் கூடாது. தீய பழக்கங்கள் ஒரு அழகான சிலந்தி வலை போன்றது. அதில் விழுவது எளிது, ஆனால் வெளியே வருவது மிக கடினம். உன் ஆற்றலை சரியான வழியில் திருப்பு நண்பா. உன் இளமை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அதை சாக்கடையில் வீசாதே. ஒரு பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு மாற்றாக ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வா. உடற்பயிற்சி செய், நல்ல புத்தகங்களை வாசி, உன் லட்சியத்தை பற்றி சிந்தி. சாணக்கியர் சொல்கிறார், தீய பழக்கத்தை வேரோடு பிடுங்கி எறியாதவன் தன் கையால் தன் கண்ணை குத்திக் கொள்கிறான். உன் கண்ணியம் உன் ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் உன் புலன்களை கட்டுப்படுத்துகிறாயோ அவ்வளவு தூரம் இந்த உலகம் உனக்கு கட்டுப்படும். உன்னை ஒரு ஏமாலியாக பார்த்தவர்கள் உன் மன உறுதியைக் கண்டு மிரள வேண்டும். யாராவது வந்து உன்னை தூண்டிவிட்டால் உன் புத்தியை பயன்படுத்து. தற்காலிக ஆசைக்கு இல்லை என்று சொல்வதுதான் உன் முதல் வெற்றி. உன் உடல் உன் கோயில், அதை அசுத்தமாக்காதே. உன்னுடைய ஒரு இல்லை உன்னை ஒரு மரண குழியிலிருந்து காப்பாற்றும். உன் நிம்மதி உன் கையில் இருக்கிறது. மற்றவர்களின் தூண்டுதலுக்கு பலியாகாதே. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் நரம்புகளில் மின்னலாக பாயட்டும். உன் வாழ்க்கையை நீதான் செதுக்க வேண்டும், ஒரு போதை அல்ல. இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் உடலையும் மனதையும் கெடுக்கும் எந்த ஒரு பழக்கத்திற்கும் அடிமையாக மாட்டேன். என் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் எதற்கும் தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த ஒழுக்கம் உன்னை ஒரு மகாத்மாவாக மாற்றும். உன் பழக்கங்கள் உனக்கு கீழ்ப்படியட்டும், நீ அவற்றுக்கு அடிமையாகாதே. நிமிர்ந்து நில், உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆழு. அடுத்தவர்களின் விமர்சனம். நண்பா, உன்னுடைய காதுகள் உன் லட்சியத்தை கேட்கிறதா அல்லது ஊராரின் ஏளன பேச்சை கேட்கிறதா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொல்கிறார். யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் கவலைப்படாதே. ஏனென்றால் நீ சரியாக இருக்கும் வரை உன் மௌனமே அவர்களுக்கு பெரிய தண்டனை. நம்மிடம் ஒரு மிக மோசமான பலவீனம் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே என்று நினைத்து அந்த லட்சியத்திற்கு நாமே இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த 4 பேர் வந்து உனக்கு சோறு போடப் போகிறார்களா? அடுத்தவர்களின் விமர்சனம் என்பது காற்றில் பறக்கும் தூசி போன்றது. நீ அதை சட்டையில் ஒட்ட வைத்தால் அது அழுக்காகும். தட்டி எறிந்தால் உன் பாதை தெளிவாகும். இந்த 10 நிமிடங்களில் மற்றவர்களின் நச்சுத்தன்மை கொண்ட விமர்சனங்களுக்கு எப்படி இல்லை என்று சொல்லி உன் காதுகளை பூட்டுவது என்ற சாணக்கிய தந்திரத்தை பார்ப்போம். ஏன் நீ மற்றவர்களின் நாக்கிற்கு உன் வாழ்க்கையை அடகு வைக்கிறாய்? பயம்தான் காரணம். அவங்க தப்பா நினைப்பாங்களோ, இவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ என்ற கோழைத்தனமான பயம் உன்னை ஆட்டி படைக்கிறது. சாணக்கிய நீதியின்படி விமர்சனம் என்பது உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் வீசும் கல். அந்த கல்லை எடுத்து நீயும் அவர்கள் மேல் எறியாதே. அதை சேகரித்து உன் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்று. நீ நன்றாக இருந்தாலும் பேசுவார்கள், கஷ்டப்பட்டாலும் பேசுவார்கள். இந்த உலகத்தின் வாயை யாராலும் மூட முடியாது. ஆனால் உன்னுடைய வெற்றியை வைத்து அவர்களின் வாயை உன்னால் அடைக்க முடியும். யாராவது உன்னிடம் வந்து, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ எதுக்கு இதை பண்ற என்று கேட்டால் அங்கே உன் பதில் ஒரு அலட்சியமாக இருக்கட்டும். அந்த எதிர்மறை கருத்துகளுக்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். உன் கெத்து என்பது நீ மற்றவர்களின் பாராட்டுக்காக காத்திருப்பதில்லை,
உன் முடிவில் நீ உறுதியாக இருப்பதில்தான் இருக்கிறது. யானை நடந்து போகும்போது பின்னால் நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அதற்காக யானை திரும்பி பார்த்தால் அது தன் கம்பீரத்தை இழந்துவிடும். நீ ஒரு சிங்கத்தைப் போல உன் பாதையில் நட நண்பா. சிறுநரிகளின் ஊளைச்சத்தம் உன் காதில் விழக்கூடாது. மற்றவர்களின் தீய விமர்சனங்களுக்கு செவிடனாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்று சாணக்கியர் கூறுகிறார். பலர் உன்னை வீழ்த்த முடியாது என்று தெரிந்தவுடன் உன்னை பற்றி அவதூறு பேசி உன் மன உறுதியை கொலைக்க பார்ப்பார்கள். அங்கே நீ பலவீனமடைந்தால் அது அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி. அவர்களுக்கு அந்த வெற்றியை ஒருபோதும் கொடுத்துவிடாதே. உன் பேச்சுக்கு என் காதுகளில் இடமில்லை என்று உனக்குள்ளே ஒரு வேலி போட்டுக்கொள். விமர்சனங்கள் வரும்போது உன் இரத்த அழுத்தம் உயரக்கூடாது. உன் லட்சியத்தின் வேகம்தான் உயர வேண்டும். நீ எப்போதெல்லாம் மற்றவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இல்லை என்று சொல்லி கடந்து போகிறாயோ அப்போது உன் ஆளுமை ஒரு இமயமலை போல உயர்ந்து நிற்கும். ஊர் சொல்வதைக் கேட்டு உன் கனவுகளை சிதைக்க நீ ஒன்றும் சக்கரமில்லாத வண்டி அல்ல. நீ ஒரு அதிவேக இன்ஜின். உன் இலக்கை நோக்கி மட்டும் ஓடு. உன் மதிப்பு உனக்கு தெரிந்தால் போதும். உலகிற்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சாணக்கியர் சொல்கிறார், திறமை உள்ளவனுக்கு விமர்சனமே ஒரு கௌரவம். நீ எதையும் செய்யாமல் முடங்கி கிடந்தால் உன்னை யாரும் பேச மாட்டார்கள். நீ சாதிக்க நினைக்கும்போதுதான் விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை உன் முன்னேற்றத்திற்கான சான்றிதழாக ஏற்றுக்கொள். உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களிடம் விவாதம் செய்யாதே. மௌனமாக இரு. உன் வெற்றி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கட்டும். உன் நேரம் தங்கம் போன்றது. அதை மற்றவர்களுக்கு பதில் சொல்வதில் வீணாக்காதே. உன் லட்சியத்தின் மீது உனக்கு இருக்கும் அந்த பிடிவாதம்தான் உன் உண்மையான அதிகாரம். விமர்சனம் செய்பவர்கள் உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை. உன்னுடைய வலு உனக்குத்தான் தெரியும். உன்னுடைய உழைப்பு உனக்குத்தான் தெரியும். உன்னை பற்றி தெரியாதவர்களின் கருத்துகளுக்கு நீ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? அந்த தேவையற்ற எடைகளை உன் தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. தூக்கி எறிந்துவிட்டு லேசாக நட. சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் மனதில் ஒரு வைரமாக ஜொலிக்கட்டும். இன்றிலிருந்து ஒரு சபதமிடு. நான் என் லட்சியத்தை தடுக்கும் எந்த ஒரு விமர்சனத்திற்கும் காது கொடுக்க மாட்டேன். மற்றவர்களின் எதிர்மறை பேச்சுகளுக்கு தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த அலட்சியம் உன்னை ஒரு மகா வீரனாக மாற்றும். உலகம் உன்னை பார்த்து பேசட்டும். நீ உலகமே வியக்கும்படி வாழ்ந்து காட்டு. நிமிர்ந்து நில். உன் வெற்றியை சத்தமில்லாமல் செதுக்கு. தேவையற்ற ஒப்புமை. நண்பா, உன்னுடைய நிம்மதியை நீயே ஏன் விஷமாக்கிக் கொள்கிறாய் என்று யோசித்தாயா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் உண்மையைச் சொல்கிறார். ஒப்புமை என்பது மகிழ்ச்சியை கொல்லும் ஒரு கொடூரமான திருடன். நம்மிடம் ஒரு மோசமான பலவீனம் இருக்கிறது. நாம் நன்றாகவே இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் புது கார் வாங்கினால் அல்லது நண்பன் வெளிநாடு சென்றால் உடனே நம் வாழ்க்கையை அவரோடு ஒப்பிட்டு நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று புலம்பத் தொடங்குவோம். அந்த ஒப்பிடுதல் எனும் நச்சு கருத்திற்கு உன்னால் ஏன் இல்லை என்று சொல்ல முடியவில்லை? மற்றவர்களின் வெற்றி உன்னை ஊக்குவிக்க வேண்டுமே தவிர உன்னை தாழ்த்தக்கூடாது. சாணக்கிய நீதியின்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவமான விதை. ஒரு ஆலமரம் வளர்வதற்கு எடுக்கும் காலம் ஒரு செடிக்கு தேவைப்படுவதில்லை. நீ ஒரு தாமரை என்றால் ரோஜாவோடு உன்னை ஒப்பிட்டு ஏன் வாடிப்போகிறாய்? உன்னுடைய கெத்து உன்னுடைய தனித்துவத்தில் இருக்கிறது, அடுத்தவனைப் போல மாறுவதில்லை. சோஷியல் மீடியாவில் மற்றவர்கள் காட்டும் அந்த போலியான வாழ்க்கையோடு உன் நிஜ வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் காட்டுவது ஒரு நிமிடம் ஓடும் ரீல்ஸ், ஆனால் நீ வாழ்வது 24 மணி நேர ரியாலிட்டி. மற்றவர்களின் பகட்டான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். உன் வளர்ச்சி உன்னுடைய முந்தைய நாளை விட சிறப்பாக இருக்கிறதா என்று மட்டும் பார். சாணக்கியர் கூறுகிறார், தன்னைத்தானே உணர்ந்தவன் எவனோ அவனே உலகை வெல்வான். நீ உன்னை மதிக்காத போது இந்த உலகம் உன்னை எப்படி மதிக்கும்? அடுத்தவன் கையில் இருக்கும் தங்கத்தை விட உன் கையில் இருக்கும் இரும்பு உனக்கு அதிக பயன் தரும். ஒப்பிடுதல் எனும் சிறைக்குள் உன்னை நீயே பூட்டிக் கொள்ளாதே. ஒருவன் உயரத்தில் இருக்கிறான் என்றால் அவன் கடந்து வந்த பாதையும் வலியும் உனக்கு தெரியாது. அவனுடைய வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுவதற்கு உனக்கு நேரம் இருந்தால் உன்னுடைய வெற்றியை செதுக்க உனக்கு நேரம் இருக்காது. உன் ஆற்றலை அடுத்தவர்களின் வாழ்க்கையை வேவு பார்ப்பதில் வீணாக்காதே. அவன் அப்படி இருக்கானே, நான் ஏன் இப்படி இருக்கேன் என்ற அந்த எதிர்மறை எண்ணத்திற்கு ஒரு இடிமுழக்கத்தோடு இல்லை என்று சொல். உன்னுடைய ஒரு நொடி நேரத்தை கூட அடுத்தவனை பற்றி சிந்திக்க பயன்படுத்தாதே. உன்னுடைய ஓட்டம் உன்னுடையது, உன்னுடைய இலக்கு உன்னுடையது. சாணக்கியரின் தந்திரப்படி நீ உன்னை பலவீனனாக நினைக்கும் அந்த நிமிடம் உன் எதிரிக்கு கிடைக்கும் முதல் வெற்றி.
உன் பலத்தை நீ உணர வேண்டுமானால் முதலில் ஒப்பிடுவதை நிறுத்து. நீ ஒரு தனி சகாப்தம், ஒரு ஜெராக்ஸ் காப்பி அல்ல. உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ் நண்பா. அடுத்தவன் ரசிப்பான் என்பதற்காக வாழாதே. உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைவது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம். உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றப்போவது உன் உழைப்பு மட்டுமே, அடுத்தவனின் அதிர்ஷ்டமல்ல. ஒப்பிடுதல் உன்னை ஒரு பொறாமைக்காரனாக மாற்றும், ஆனால் உழைப்பு உன்னை ஒரு சாதனையாளனாக மாற்றும். சாணக்கியலின் இந்த ரகசியம் உன் இரத்தத்தில் பாயட்டும். உன் மதிப்பு உன் குணத்தில் இருக்கிறது, உன் கார் மாடலில் அல்ல. இன்றிலிருந்து ஒரு சபதமெடு. நான் என் வாழ்க்கையை ஒருபோதும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். என் தனித்துவத்தை அழிக்கும் அந்த எண்ணத்திற்கு தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த தெளிவு உன்னை ஒரு மனிதனாக மாற்றும். நீ நீயாக இரு, உலகம் உன்னை தேடி வரும். நிமிர்ந்து நில், உன் பாதையில் சிங்கமாக நட. அதீத எதிர்பார்ப்பு. நண்பா, உன்னுடைய துயரத்திற்கு பின்னால் இருப்பது உன்னுடைய விதியா அல்லது நீ வளர்த்து கொண்ட வீணான எதிர்பார்ப்பா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாத ஒருவனே இந்த உலகில் மிக நிம்மதியான மனிதன். நம்மிடம் ஒரு பலவீனம் இருக்கிறது. நாம் ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்துவிட்டு அவர் நமக்கு திருப்பிச் செய்வார் என்று ஒரு பெரிய கோட்டையை மனதிற்குள் கட்டிவிடுகிறோம். ஆனால் அந்த எதிர்பார்த்த உதவி கிடைக்காத போது கோபமும் ஆத்திரமும் நம் நிம்மதியை கொலை செய்கிறது. மற்றவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கும் அந்த தப்பான பழக்கத்திற்கு உன்னால் ஏன் இல்லை என்று சொல்ல முடியவில்லை? அன்பு செலுத்துவது உன் விருப்பம், ஆனால் அந்த அன்பு திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது உன் முட்டாள்தனம். சாணக்கிய நீதியின்படி மற்றவர்களை சார்ந்திருப்பவன் எப்போதும் ஒரு பிச்சைக்காரனை போன்றவன். அவன் தன் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் கருணையை எதிர்பார்க்கிறான். நீ ஒரு ராஜா நண்பா. உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பே தவிர இந்த உலகம் அல்ல. நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன், ஆனா அவன் என்னை மதிக்கல என்று புலம்புவதற்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். உதவி செய், பின் அதை மறந்துவிடு. அதுதான் ஒரு சாணக்கியனின் லட்சணம். உன்னுடைய கெத்து உன் கையேந்தாத அந்த தனித்துவத்தில் இருக்கிறது. மற்றவர்கள் உன்னை தூக்கி பிடிப்பார்கள் என்று கனவு காணாதே. நீ விழுந்தால் உன்னை தூக்கிவிட நீயே வரவேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், உன் நிழல் கூட உனக்கு சொந்தமல்ல, அது வெளிச்சம் இருக்கும் வரைதான் உன்னோடு இருக்கும். உன் எதிர்பார்ப்புகள் உனக்கு கொடுக்கும் அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு இடிமுழக்கத்தோடு இல்லை என்று சொல். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காத போது நீ அடையும் அந்த சுதந்திரம் மிக உன்னதமானது. உன் ஆற்றலை அடுத்தவர்களின் பாராட்டுக்காக காத்திருப்பதில் வீணாக்காதே. நீ உழைக்கிறாய், அதன் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். இதில் மற்றவர்களுக்கு என்ன வேலை? உன்னுடைய ஒரு நொடி நேரத்தை கூட அவங்க ஏன் இப்படி பண்ணல என்று சிந்திப்பதில் செலவிடாதே. சாணக்கியரின் தந்திரப்படி நீ அடுத்தவனிடம் எதையும் எதிர்பார்க்காத அந்த நிமிடம் உன் எதிரி கூட உன்னை பார்த்து நடுங்குவான். உன் பலம் உன்னுடைய தற்சார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் நிலையில் இருக்கிறது. நீ ஒரு சகாப்தம், யாருடைய தயவிலும் வாழும் ஒட்டுண்ணி அல்ல. உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழ் நண்பா. மற்றவர்கள் உன்னை அங்கீகரிப்பார்கள் என்று காத்திருக்காதே. உன்னிடம் இருப்பதை வைத்து நீயே உன்னை பாராட்டிக்கொள். உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றப்போவது உன் சுய முயற்சி மட்டுமே, மற்றவர்களின் கைத்தட்டல் அல்ல. எதிர்பார்ப்பு உன்னை ஒரு பலவீனனாக மாற்றும், ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத உழைப்பு உன்னை ஒரு மகா வீரனாக மாற்றும். சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் இரத்தத்தில் பாயட்டும். உன் மதிப்பு உன் மன உறுதியில் இருக்கிறது, அடுத்தவர்களின் அங்கீகாரத்தில் அல்ல. இன்றிலிருந்து ஒரு சபதமிடு. நான் என் மகிழ்ச்சிக்காக எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டேன். என் நிம்மதியை குலைக்கும் அந்த எதிர்பார்ப்பு எண்ணத்திற்கு தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த தெளிவு உன்னை ஒரு மனிதனாக மாற்றும். நீ உனக்கு எஜமானாக இரு, உலகம் உன்னை கண்டு வியக்கும். நிமிர்ந்து நில், எதிர்பார்ப்புகளை துறந்து சிங்கமாக உன் பாதையில் நட. முடிவெடுக்கும் திறன். நண்பா, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதா அல்லது சூழ்நிலைகள் வீசும் காற்றில் அடித்துச் செல்லப்படும் காய்ந்த சருகை போல இருக்கிறதா? ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு உன்னதமான எச்சரிக்கையை சொல்கிறார். தவறான முடிவை எடுப்பதை விட முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது ஒருவனை மிக விரைவாக அழித்துவிடும். நம்மிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்தே பல ஆண்டுகளை வீணாக்குகிறோம். அந்த தயக்கத்திற்கு உன்னால் ஏன் இல்லை என்று சொல்ல முடியவில்லை.
மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயத்தில் உன் முடிவை ஒத்திப்போடுவது உனக்கு நீயே செய்து கொள்ளும் துரோகம். சாணக்கிய நீதியின்படி ஒரு தலைவன் என்பவன் வேகமாக முடிவெடுத்து அதை சரியாக மாற்றுபவன். ஒரு அடிமை என்பவன் மற்றவர்கள் முடிவெடுக்கும் வரை காத்திருப்பவன். நீ ஒரு ராஜா நண்பா. உன் வாழ்க்கை பாதையை நீதான் தீர்மானிக்க வேண்டும். யாராவது வந்து எனக்கு வழிகாட்டுவார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருப்பதற்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். உன் உள்மனம் சொல்வதை கேள். ஒரு முடிவை எடு. அதற்காக உயிரை கொடுத்து உழை. உன்னுடைய கெத்து உன் தீர்மானமான முடிவுகளில் இருக்கிறது, உன் குழப்பங்களில் இல்லை. முடிவெடுக்க தெரியாதவன் எப்போதும் ஒரு நடுக்கடலில் தத்தளிக்கும் படகு போன்றவன். சாணக்கியர் கூறுகிறார், வாய்ப்புகள் கதவை தட்டும்போது தூங்கிக் கொண்டிருப்பவன் தன் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுக்க நேரிடும். உன் சோம்பேறித்தனத்திற்கும் உன் தயக்கத்திற்கும் ஒரு இடிமுழக்கத்தோடு இல்லை என்று சொல். உன் ஆற்றலை அடுத்தவர்களின் ஆலோசனைகளுக்காக காத்து கிடப்பதில் வீணாக்காதே. நீ எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு உன் தலைவிதியை மாற்றப் போகிறது. அதில் மற்றவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சாணக்கியரின் தந்திரப்படி நீ எடுக்கும் முடிவில் உனக்கு தெளிவிருந்தால் உன் எதிரி கூட உன் பாதையை மறிக்க அஞ்சுவான். உன் பலம் உன்னுடைய தீர்க்கமான முடிவில் இருக்கிறது. நீ ஒரு சகாப்தம், யாருடைய தயவிலும் திசை மாறும் திசை காட்டி அல்ல. உன் வாழ்க்கையை நீ துணிந்து ஆழு நண்பா. பயத்தில் பதுங்கி கிடக்காதே. ஒரு முடிவு தவறாக போனால் அது ஒரு பாடம், சரியாக போனால் அது உன் வெற்றி. ஆனால் முடிவே எடுக்காமல் இருப்பது ஒரு மரணம். உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றப்போவது உன் துணிச்சல் மட்டுமே, மற்றவர்களின் ஒப்புதல் அல்ல. தயக்கம் உன்னை ஒரு கோழையாக மாற்றும், ஆனால் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் உன்னை ஒரு சக்கரவர்த்தியாக மாற்றும். சாணக்கியரின் இந்த ரகசியம் உன் இரத்தத்தில் பாயட்டும். உன் மதிப்பு உன் வைராக்கியத்தில் இருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு சபதம் எடு. நான் என் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்க யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன். என் தயக்கத்திற்கு தைரியமாக இல்லை என்று சொல்வேன். உன் கெத்தை உயர்த்தும் இந்த தெளிவு உன்னை ஒரு மாமனிதனாக மாற்றும். நீ உனக்கான தலைவனாக இரு. உலகம் உன்னை பின்பற்றும். நிமிர்ந்து நில். தயக்கங்களை துறந்து சிங்கமாக உன் இலக்கை நோக்கிப் பாய்.